பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சீயோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்று தினத்திலும் எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் அதிகாரங்கள் 22 முதல் 24 அதிகாரங்களில் உள்ள வசனங்களை தியானிக்க சர்வ தேவன் தாமே நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 22வது அதிகாரத்திலே வன்முறையும் எல்லாவித துன்மார்க்கமும் நிறைந்த நகரமாய் எருசலேம் மாறிவிட்டது. பரிசுத்தமானவர்களுக்கோ குடும்பத்துக்கோ ஏழை எளியவருக்கோ எந்த மரியாதையும் அங்கு இல்லை. ஆளுறவில் ஒழுக்கக்கேடுகள் எங்கும் காணப்பட்டன. ஏமாற்றுதலும் லஞ்சம் கொடுப்பதும் லஞ்சம் வாங்குவதும் சாதாரண நிகழ்ச்சிகளாய் மாறிவிட்டன. தேவனிடத்திலிருந்தும் அவரது வார்த்தையிலிருந்தும் அவர்கள் திரும்பி விட்டதால் தான் இதை சம்பவித்தன. எனவே பயங்கரமான நியாய தீர்ப்புக்கும் அழிவுக்கும் தேவன் நகரத்தை ஒப்புக் கொடுத்தார். உலகெங்கும் உள்ள நகரங்களில் உள்ள சமுதாய ஆவிக்கு நிலைமைகள் பண்டைய எருசலேமின் நிலைமைக்கு ஒத்ததாக இருக்கின்றன. நகரங்கள் மனம் திரும்பவில்லை என்றால் எருசலேம் பெற்றுக்கொண்ட அந்த தண்டனையை பெற்றுக்கொள்ள நேரிடும். தேவனுக்கும் தங்களுடைய பரிசுத்த அழைப்புக்கும் உண்மையில்லாத ஆசாரியர்கள், அவர்களுடைய ஆவிக்குரிய தலைவர்கள் தங்கள் அதிகாரங்களை சொந்த ஆதாயத்துக்காக பயன்படுத்தி செல்வத்தை சம்பாதித்து பாவ சந்தோஷங்களுக்கு தங்களை ஒப்புக் கொடுக்கிறார்கள். இன்னும் கிறிஸ்தவ தலைவர்கள் என்று சொல்லப்படுபவர்களும் இவ்விதமாய் ஆண்டவர் வெறுக்கிறதான காரியங்களில் ஈடுபடும் பொழுது சபைக்கும் அது கேடாய் முடிவடைகிறது. உண்மை நிலையை மறைத்து வெள்ளையடிப்பது போல எருசலேம் தீர்க்கதரிசிகள் செய்து கொண்டிருந்தார்கள். ஆகவே மக்கள் தேவனுக்கோ அவரது நியாய தீர்ப்புக்கோ பயப்படாமல் பாவத்திலே தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். என்று சில ஊழியர்கள் கூட அப்படி இருக்கலாம். ஆண்டவருடைய சமூகத்தில் எல்லாவற்றும் உண்மையாக இருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. மனுப்புத்திறனின் தேசத்தை பார்த்து சுத்தம் பண்ணப்படாத தேசம், கோபத்தின் காலத்தில் மழை பெய்யாத தேசம் என்று அதற்கு சொல்லு என்று சொல்லி ஆண்டவர் கட்டளையிட்டார். ஆனாலும் ஆண்டவருடைய ஒரு வாஞ்சை, நான் தேசத்தை அழிக்காதபடிக்கும் திறப்பில் நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனும் இல்லை. ஆண்டவராகிய தேவன் எருசலேம் அழிவை விரும்பவில்லை, அது பாதுகாக்கப்படும்படியாக விரும்பினார். எனவேதான் பரிந்து பேசும் ஜபத்தினால் திறப்பின் வேலையில் எடுக்க ஒரு மனிதனை ஆண்டவர் தேடிக்கொண்டிருந்தார். ஜபம் என்பது அவசியமாயிருக்கிறது. நாமும் கூட தேசத்துக்காக ஜபிக்க வேண்டியவர்களாயிருக்கிறோம். 23வது அதிகாரத்திலே விபச்சாரிகளான 2 சகோதரிகளை குறித்து எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இங்கே தேவனுடைய மக்கள் 2 பெண்களாக சித்தரிக்கப்படுகிறார்கள். சமாரியா மற்றும் எருசலேம். இவர்கள் தேவனுக்கு உண்மை அற்றவர்களாயிருந்து பல தேசங்களோடு கலந்து ஆவிக்குரிய வேசித்தனம் செய்ததாக எசேக்கியேல் வர்ணிக்கிறார். தங்களுடைய பலனுக்கும் பாதுகாப்புக்கும் தேவனை மாத்திரம் நம்பாமல் தேவ பக்தியற்ற தேசங்களோடு இஸ்ரவேலும் யூதாவும் ஐக்கியம் வைத்தது இங்கே
இப்படிப்பட்ட ஆண்டவர் விரும்பாத காரியத்துக்கு அங்கே ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது இஸ்ரேல் அசிரியாவோடு ஐக்கியம் வைத்துக் கொண்டது. அதன் பின்பு எகிப்தோடு ஐக்கியம் வைத்துக் கொண்டது. நாடல்வி தேசங்களில் விக்கிரக ஆராதனையிலும் அஞ்ஞானிகளுடைய பழக்க வழக்கங்களிலும் இணைந்து செயல்பட தொடங்கினது. இளைய சகோதரி யூதாவும் கூட இதன் இப்படியே செய்ததை குறித்து நாம் பார்க்கிறோம். தேவனுடைய ரட்சிப்பையும் விடுதலையும் அனுபவித்த பிறகு தேவனற்ற வழிகளுக்கும் உலகத்துக்கும் திரும்புவது தேவனால் எந்த பிரயோஜனம் இல்லை என்று சொல்லி அவரை தூக்கி எறிவது போன்றதாகும். எபிரேயர் 6ஆம் அதிகாரத்திலும் நாம் வாசிக்க முடியும். கர்த்தரை விசுவாசிக்கிறவர்கள் ஒரு நாளும் ஆண்டவரை திரும்ப தள்ளக்கூடாது. தம்முடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவின் மரணத்தினால் நம்மை மீட்டுக்கொண்ட தேவனுக்கு நாம் நன்றியுள்ளவர்களாகவும் அன்பு செலுத்தியவர்களாகவும் இருக்க வேண்டும். 24வது அதிகாரத்திலே ஆண்டவர் ஒரு கொப்பரை அடுப்பிலே வை என்று சொல்லி ஒரு உவமையை சொல்லுகிறார். இங்கே கிமு 588ஆம் ஆண்டு ஜனவரி 15ஆம் நாள் எருசலேமிலே பாபிலோனிய படை எடுப்பு தொடங்கிய அந்த நாளில்தான் எசேக்கியேலும் தன்னுடைய செய்தியை பெற்றுக்கொண்டார். இந்த படையெடுப்பு 2 ஆண்டுகள் நீடித்த எருசலேமிலே பெரிய அழிவை கொண்டு வந்தது. தம்முடைய முரட்டாட்டான மக்களிடையே பேசும்படியாக ஓமையை ஆண்டவர் எசேக்கியேலுக்கு தந்தார். எருசலேம் சமையலுக்கு உதவும் பானையை போல் இருக்கிறது. அதன் மக்கள் அப்பானையில் வேகும் இறைச்சி துண்டுகளைப் போலவும் தேர்ந்தெடுக்கப்பட்ட எலும்புகளைப் போலும் இருக்கிறார்கள். இந்த இறைச்சியும் எலும்புகளும் பாபிலோனியர்களால் உட்கொள்ளப்படும். பானையில் எல்லாம் காலியான பின்பு நியாயத்தீர்ப்பின் அக்கினி அப்பானையின் களிம்பு ஏறிய செய்து அதன் அழுக்கையெல்லாம் உரைக்கி போகும்படி செய்துவிடும். இப்படி அது அழிவை சந்திக்கிறது. எருசலேம் தன் அசுத்தத்தை தேவன் சுத்தம் செய்ய அனுமதிக்க மறுத்ததால் இரண்டு பயங்கரமான கோபாக்கினியை சந்திக்க நேர்ந்தது. தொடர்ந்து எசேக்கியேல் அன்பாய் நேசித்த மனைவியை இழக்க நேரிடும் சொல்லி ஆண்டவர் எசேக்கியேல் மனைவி மரணத்தை குறித்தும் தெரிவிக்கிறார். ஆனாலும் எசேக்கியேல் ஆண்டவர் கீழ்ப்படிந்து அந்த வார்த்தைகளை எவ்வளவு இழைப்பு வந்தாலும் எவ்வளவு காரியங்கள் வந்தாலும் சரியாக செயல்படுகிறதை பார்க்கும். ஆண்டவருடைய ஊழியத்தை சரியாக எசேக்கியேல் வார்த்தைகளெல்லாம் தியானிக்கும் பொழுது நமது வாழ்க்கையிலும் கர்த்தர் மகிமையான ஆசீர்வாதங்களை அருள்வாராக. ஆமென், ஆமென்.